ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதளத்தின் மூலமாக பரிசுத்த ஆராதனை காண்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். யாவரும் ஜெபம் செய்து இந்த பரிசுத்த ஆராதனை ஆரம்பம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதுவரை நீர் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்களும் எங்களுடைய வீடும் எம்மாத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர், இந்த இணையதளத்தின் மூலமாக பரிசுத்த ஆராதனை காண்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமை அடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் மாத்திரம் இந்த ஆராதனையில் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. எங்களுடைய சுயம் சாம்பலாய் மாறட்டும், நீர் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தரை மட்டும் எங்களை தாழ்த்திக்கிறோம். இப்ப மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தேவதாசர் யாவரும் ஜெபிப்போமாக. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இந்த நல்ல நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த மீடியாவில் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிட்ற பிள்ளைகளை ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தர். இந்த 10வது மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த வேளையிலே கூட எங்கள் இரட்சணை சேனை ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உலகம் முழுவதிலும் இருக்கிற எங்கள் இரட்சணை சேனை பணி 134 நாடுகளிலே கர்த்தாவே விரிந்து பறந்து அழகா ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்க கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்தியாவிலே 6 மாகாணங்கள் இருக்கிறதப்ப அந்த 6 மாகாணத்திலே ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வர கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய மாகாணத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய மாகாணத்தில் எங்களுக்கு தந்த மாகாண தளபதி ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பணி செய்கிற நாள் முதல் இந்நாள் வரையிலும் பிள்ளைகளை பாதுகாத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவங்களோடு இணைந்து பணி செய்கிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. விசேஷமாக எங்களோட ஜெனரல் ஐயாவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். அவங்க இந்த நாட்களில் பலவீனத்தோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு சரீரத்திற்கு எல்லா பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய கரத்தை கொண்டு மகனை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மீண்டும் உம்முடைய ஊழியத்தை சாட்சியாக வந்து செய்கிறதுக்கு கர்த்தரை எல்லா ஜீவன் சுக பலனை கொடுக்கும்படியாக
ஜெபிக்கிறோமப்பா. உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விசேஷமான ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இனி யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் என்று வாக்கு கொடுத்தோமோ அவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. இந்த இணையதளத்திலே நாங்கள் இந்த வேளையில ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இந்த இணையதளத்தை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் எங்கள் ஜெபம் மூலமாக அவங்களும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல பாக எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற மன்னாவை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழிய மகன் கொடுக்கிற மன்னாவை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் ஒருவரே இந்த இடத்துல மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் பரமண்டல ஜெபத்தை பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை இன்று எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்பட பண்ணாமலும் தீமென்று ரசித்துக் கொள்ளப்படாமலும் ராஜ்யம் வல்லமும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதாம் பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-15 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவின் எல்லாவற்றிலும் நாம் அலைகளாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். தேவன் தாம் ஆசிர்ந்த வசனத்தின் மூலமாக அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நான் வள்ளியூர் டிவிஷன் கும்பிகுளம் படைஸ்தலத்தை சார்ந்தவள். கடந்த நாட்களிலிருந்து தேவன் இந்த நாள் மட்டும் என்னை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாடுகளின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் அற்புதமாக வழிநடத்தி வந்த பெரிதான கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாளாகவே வீசிங் பிரச்சனை இருந்தது. ஆனாலும் கூட என் தேவன் அப்பப்போ இன்ஜெக்ஷன் போடும் பொழுது என் தேவன் அற்புத சுகத்தை தந்தாங்க. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கொஞ்ச நாள் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தேவனிடத்தில் ப்ரேயர் பண்ணேன். தேவன் எனக்கு ஒரு நல்லதொரு வீட்டை கட்ட கிருபை செய்தாங்க. என் மகன் வெளிநாடு செல்வதற்காக மிகுந்த கஷ்டப்பட்டான். ஆனாலும் கூட ஏசப்பா எனக்கு என் மகனுக்கு நல்லதொரு வழியை ஆயத்தப்படுத்தி தாங்க என்று ப்ரேயர் பண்ணேன். தேவன் என் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு நல்லதொரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சணிய சேனையின் விசுவாச பிரமாணம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய வேதாகமமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையுமாகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறதென்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வபூரனுமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரே மார்க்கீக வணக்கத்திற்குரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் தேவத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கின்றனவென்றும் அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் தங்களுடைய தூய்மையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும் அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாகவும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும் ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்குள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் இரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிராயச்சித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் இரட்சிப்புக்கு அவசியம் என விசுவாசிக்கிறோம்.
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றும், அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சார்ந்திருக்கிறதென்று விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாவருடைய ஸ்லாக்கியமா இருக்கிறதென்றும், அவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்பட கூடும் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்துமாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த கனெக்டிங் கம்யூனிட்டி மீடியா மூலமாக உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் மத்தியிலே வாசிக்கப்பட்டதான எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 15 முடிய வசனங்கள் மூலமாக உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக நான் இருக்கிறேன். இதிலே 15ஆம் வசனம் நமக்கு கூறுகிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியருக்கு குறிப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி வளர்வது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் வளருதல். நமது அகில உலக இரட்சணை சேனை தலைவர் ஜெனரல் லிண்டன் பக்கிங்கம் அவர்கள் இரட்சணை சேனை பயணிக்கும் யாத்திரைக்கென ஒரு திசைமானியை அவர்கள் வழிய காட்டியாக அறிமுகப்படுத்தி உள்ளார். திசைமானி என்றால் ஒரு கருவி, அதாவது திசையை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கப்பலில் நாம் செல்லும்போது ஒரு திசையை எப்படி கண்டறிய வேண்டும் என்று சொல்லி இந்த திசைமானி நமக்கு பயன்படுகிறது. நிலத்தின் திசையை அளவிடுவதற்காக இந்த திசைமானி பயன்படுத்தப்படுகிறது. விண்வெளி பயணத்தில் திசையை அறிவதற்காக இந்த திசைமானி நமக்கு பயன்படுகிறது. கை கடிகாரங்களிலும் ஸ்மார்ட் வாட்சுகளிலும் இந்த திசைமானி
நமக்கு பயன்பாட்டாய் இருக்கிறது. இந்த திசைமானி சொல்லும் செய்தி என்ன என்று பார்க்கும்போது, தேவனை முழுவதும் கனப்படுத்தி வாழ வேண்டும். அதாவது தேவனுக்கு மதிப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய ஜெனரல் அவர்கள் கூறும் 3 முக்கிய கருத்துகள் என்னவெனில், ஜனங்கள், ஊழியம், மரபு வழி சேவை. இவைகளை தழுவிதான் நமது இந்திய தென்கிழக்கு மாகாணம் இந்த 2025ஆம் ஆண்டிலே எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறோம் என்ற நோக்கத்துடன் பயணத்தை அது ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாக ஒரு செடி வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த செடிக்கு தண்ணீர் தேவை, நல்ல உரம் தேவை, சூரிய கதிர் தேவை. அதே போல் ஒரு குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல போஷாக்கு தேவை, தாய்ப்பால் தேவை, நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரம் தேவை. அதே போலதான் தேவ பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். என்னுடைய செய்தியை ஒரு பாடலின் மூலமாக நான் ஆரம்பிக்கும்படியாக நான் இருக்கிறேன். வளருங்கள், 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 அன்புடன் சத்தியத்தில் வளருங்கள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருங்கள் என்ற பாடலை பாடி என்னுடைய செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல இருக்கிறேன். வளருங்கள், 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 அன்புடன் சத்தியத்தில் வளருங்கள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். வளருங்கள், 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 அன்புடன் சத்தியத்தில் வளருங்கள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். முதலாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்மளுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது நம்முடைய பாவமான வழிகளை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். இதுதான் மனம் திரும்புதல். லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 32 வசனம் வரை பார்க்கும்போது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை குறித்தும் அவர்களுக்கு 2 குமாரர் இருக்கிறார் என்பதை குறித்தும் இங்கே சொல்லுகிறார். இந்த மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவன் தன்னுடைய தகப்பனாரோடு கூட சேர்ந்து அவர் ஐக்கியமாக இருந்து அங்கே பணிபுரிகிறார். இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே சென்று, தகப்பனே, சொத்திலே என்னுடைய பங்கை தர வேண்டும் என்று சொல்லும்போது அந்த தகப்பன் அவருடைய சொத்திலிருந்து தன்னுடைய இளைய குமாரனுக்கு பங்கை கொடுத்து அனுப்புகிறார். இந்த இளைய குமாரன் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து துன்மார்க்கமாய் ஜீவித்து பல பாவமான காரியங்களிலே அவர் அகப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் அழித்து போடுகிறார். இப்பொழுது அந்த இளைய மகன் அவர் இருக்கிறதான அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக அவர் ஒரு பன்றி மேய்க்கிறதான ஒரு நபரிடத்திலே சென்று அங்கே வேலை செய்கிறார். அந்த பன்றிகள் தின்கிற அந்த உணவு கூட இந்த இளைய மகனுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு புத்தி தெளிவு உண்டாகிறது. ஐயோ, என்னுடைய தகப்பனுடைய சமூகத்திலே நான் இருந்தபோது எனக்கு நல்ல ஆடைகள் இருந்ததே, சாப்பிடுவதற்கு நல்ல உணவு இருந்ததே என்று சொல்லி தன்னுடைய இல்லத்தை குறித்து அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதே போலதான் தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். இந்த மனம் திரும்புதல் எப்பொழுது உண்டாகிறது என்று சொன்னால் நம்முடைய புத்தி தெளிவாகும் போது அங்கே மனம் திரும்புதல் உண்டாகிறது. இந்த இளைய மகனை நாம் பார்க்கும்போது இவருக்குள்ளாக ஒரு புத்தி தெளிவு உண்டாகிறது. அவருடைய புத்தி தெளிந்தவுடன் அவர் தன்னுடைய தகப்பனிடத்திலே செல்லுகிறார். அவர் எப்பொழுது தன்னுடைய தகப்பனிடத்திலே சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவர் கூறினாரோ, அந்த நேரம் முதல் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வாலிபன் வளர ஆரம்பித்தான்.
தன்னுடைய தகப்பனோடு கூட இருந்து அவர் ஒவ்வொரு காரியங்களை அதன் பின்பு கற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய புத்தி தெளிவுள்ளதாய் இருக்க வேண்டும். நாம் புத்தி தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு பாவி என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். நான் ஒரு பாவி என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது, லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை பார்க்கும்போது, இங்கே 2 மனிதர்கள் தேவாலயத்திற்கு ஜெபம் செய்ய சென்றார்கள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அவர் கூறுகிறார். இங்கே இந்த 2 நபர்கள் தேவாலயத்திற்கு சென்றார்கள். ஒருவர் பரிசேயன், மற்றொருவன் நாயக்காரன். இந்த பரிசேயன் தேவனுடைய சமூகத்திலே சென்று, நான் பரிகாரர், அநியாயக்காரர், இந்த விபச்சாரக்காரர் மற்றும் இந்த ஆயக்காரனை போல இல்லாததினால் உம்மை நான் துதிக்கிறேன். நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் செய்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் நான் தசமமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் பெருமையாக அவர் பேசிக்கொண்டார். ஆனால் இந்த ஆயக்காரனோ அவர் தேவனுடைய சமூகத்தை அவர் நோக்கி பார்க்காமல், ஆண்டவரே, பாவியாகிய என் மீது கிருபையாய் இரும் என்று சொல்லி தன்னுடைய மார்பை அவர் அடித்து கொண்டு அவர் தேவனுடைய சமூகத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை நாம் முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் படைக்க வேண்டும். எப்படி இந்த ஆயக்காரன் தன்னை தேவனுடைய சமூகத்திலே முழுவதுமாக தாழ்த்தி அவர் தன்னை அர்ப்பணித்தாரோ, அதே போல் நான் தேவனுடைய சமூகத்திலே முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஆயக்காரனையும் இந்த பரிசேயனையும் நாம் பார்க்கும்போது ஒருவேளை இவர்கள் 2 பேரும் உலக ஞானத்திலே இவர்கள் வளர்ந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது இந்த ஆயக்காரன் தன்னை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நான் ஒரு பாவி என்று அவர் தன்னை அர்ப்பணித்தாரோ, அந்த நேரம் முதல் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வளர ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதே போலதான் தேவ பிள்ளைகளே, நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய புத்தி தெளிவுள்ளதா இருக்க வேண்டும். நம்மை நாம் கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே நான் ஒரு பாவி என்று சொல்லி முழுவதுமாக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எனவே முதலாவதாக நாம் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் அன்பு இருக்க வேண்டும். முதலாவதாக நாம் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனமாற்றம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் அன்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அன்பு என்று சொல்லும் போது அதை நாம் வேதாகமத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை அது கற்றுக் கொடுக்கிறது. இங்கே ஒரு நபர் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிநேகிதர்களாகிய நமக்காக அவர் ஒரே தரம் அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு அவர் மரித்தார். எனவே அவர் அந்த சிநேகத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினார். அங்கே அந்த அன்பு உண்டானது என்று சொல்லி நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அவர் இந்த உலகத்தில் இருக்கின்றதான மானிடர்கள் ஆகிய நம்மீது அவர் அன்பு கூர்ந்தபடியால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அவர் தந்தருளினார்.
எனவே அன்பு இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது இங்கே இருக்கின்றதான விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு ஒருமைப்பாடு அவர்களுக்குள்ளாக இருந்தது, ஒரு ஒருமனப்பாடு அவர்களுக்குள்ளாக இருந்தது. அவர்களுக்குள்ளாக அந்த ஒருமனப்பாடு இருந்தபடியால் அங்கே அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை பார்க்கும்போது இங்கே சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சொத்தை பொதுவாக எண்ணினார்கள். அவர்கள் தங்களுடைய காணி ஆட்சிகளை, தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நபருக்கு தேவையான அந்த பணத்தை, ஒவ்வொரு நபருக்கு தேவையானதற்கு தக்கதாக அந்த காசை, அந்த பணத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொதுவாக அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். இங்கே இந்த விசுவாசிகள் இது எங்களுடைய சொத்து என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. இவர்களுக்குள்ளாக எந்த விதமான போட்டியும் பொறாமையும் இல்லை. மாறாக இவர்களுக்குள்ளாக ஒரு ஒருமனப்பாடு இருந்தது. அல்லேலூயா. இவர்களுக்குள்ளாக அந்த ஒருமனப்பாடு இருந்தபடியால் அங்கே அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இந்த விசுவாசிகள் யார் என்றால் இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும். நாம் ஒருமனப்பாடோடு இருக்கும்போது, ஒரு ஒருமனப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அன்பு வெளிப்படுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை நாம் பார்க்க முடியும். அதே போல் அன்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்தபடியாக மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிற வேளையிலே இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட 2 கள்வர்களும் கொல்கதா என்னும் சொல்லப்படுகிற அந்த கபால ஸ்தலத்திலே அவர்கள் சிலுவையிலே இப்பொழுது அவர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதிலே ஒரு கள்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் நீ எங்களையும் உங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அங்கே தொங்கிக் கொண்டிருந்ததான, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்ததான இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் நிந்தித்தார். அப்பொழுது மற்றொரு கள்வன் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்ததான அந்த கள்வனை பார்த்து கூறுகிறார், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் செய்த தவறுக்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இங்கே இந்த இயேசு கிறிஸ்துவோ அவர் எந்த விதமான தவறையும் அவர் செய்யவில்லை, தகாத தொன்றையும் அவர் செய்யவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நிந்தித்ததான அந்த கள்வனை பார்த்து அவர் கூறுகிறார். அப்பொழுது அந்த கள்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்திலே என்னை சேர்த்து கொள்ளும், உம்முடைய ராஜ்யத்திலே நான் பங்குள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேட்டபோது இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அவர் கூறினார், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி கூறினதை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் அன்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே அது இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒருமனப்பாடு இருக்கும்போது அந்த அன்பு வெளிப்படும். மற்றவர்களை நாம் மன்னிக்கும் போது அந்த அன்பு நம்மளுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படும். மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இங்கே இயேசு கிறிஸ்து அவர் பிறரிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். அந்த கள்வனை அவர் மன்னித்து, நீ என்னோடு கூட பரதேசியிலே இருப்பாய்
என்று சொன்னபோது அங்கே அங்கே அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும். இங்கே இந்த ஆதிகால விசுவாசிகளும் அதேபோல் அந்த கல்வனும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர ஆரம்பித்தார்கள். எனவே அவர்களைப் போல நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். முதலாவதாக நாம் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும். கடைசியாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் என்று சொல்லும் போது ஒரு உறுதி நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஒரு பற்று நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது இங்கே சகேயு என்னும் சொல்லப்பட்டதான ஒரு ஐஸ்வர்யவான் அவர் இருந்தார். இவருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்கள் இவருக்கு ஆசையாக இருந்தது. இவர் குள்ளனாக இருந்தபடியால் அந்த ஜன கூட்டத்தாரிலே இயேசு கிறிஸ்துவை சரியாக இவரால் பார்க்க முடியவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து செல்வதற்கு முன்பாக இவர் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக ஆசையாக இருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார். அந்த காட்டத்தி மரத்தின் அருகிலே இயேசு வந்தபோது அந்த மரத்திலே இருந்ததான சகையுவை அவர் அண்ணாந்து பார்த்தார். சகையுவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய இல்லத்திலே தங்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த சகையு சந்தோஷத்துடன் அவர் கீழே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அவர் அழைத்து சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்பொழுது சகையுவை அவர் நோக்கி பார்த்தாரோ அப்பொழுது இந்த சகையு இயேசுவின் மீது அவர் விசுவாசம் வைத்தார் என்று சொல்லி இங்கே இந்த கதையின் மூலமாக, இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த சகையு அவர் வளர ஆரம்பித்தார். இந்த சகையு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று, ஆண்டவரே, என்னுடைய சொத்திலே பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். நான் எவனிடத்திலாவது அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கூறினார். இயேசு கிறிஸ்துவும் கூறினார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சகையுவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். எப்பொழுது சகையு நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கூறினாரோ அந்த நேரம் முதல் அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வளர ஆரம்பித்தார். எனவே தேவ பிள்ளைகளை, நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய ஜெனரல் வில்லியம் பூத் ஐயாவும் அவர்களுடைய மூத்த மகன் பிராமல் பூத் அவர்களும் சாலை ஓரத்தில் இருந்ததான லண்டன் அந்த நகரத்திலே சாலை ஓரத்தில் இருந்ததான ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். உதவி செய்து ஆண்டவருடைய சத்தியத்தை அவர்கள் கூறினார்கள். எனவேதான் இந்த நாட்களிலே 134 நாடுகளிலே இந்த இரட்சணை சேனையானது அது பரவி கொண்டு இருக்கிறது. இன்னும் கிறிஸ்துவை அறியாத அநேக தேசங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவை அறியாத இந்தியா தேசத்திலே அநேக மாவட்டங்கள் இருக்கிறது, அநேக கிராமங்கள் இருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இரட்சணை சேனை வீரர்களை, உங்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாத அநேக இடங்கள் இருக்கிறது. அங்கே நம்முடைய இரட்சணை சேனை, அந்த ஸ்தாபனம், அந்த நிறுவனம் அங்கே செல்ல வேண்டும். எனவே மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மால் வளர முடியும். இங்கே இந்த சகையு அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வளர ஆரம்பித்தார். அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்ப வேண்டும். நாம் நம்ப வேண்டும். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 1 கடைசி வசனம் வரை நீங்கள் பார்க்கும்போது இங்கே தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்திலே, என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலே மிகவும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை, அவர்களுடைய அங்கலாய்ப்பை, அவருடைய வேதனையை நான் அறிந்தேன். அவருடைய கூக்குரலை நான் அறிந்தேன். எனவே
நீ அந்த எகிப்து தேசத்திற்கு சென்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வா என்று சொன்னபோது, இந்த மோசே தேவனிடத்திலே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் போகவில்லை, என்னை தவிர வேற யாராகிலும் நீர் அனுப்பும் என்று சொன்னபோது, அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே தேவனுக்கு கோபம் உண்டானது என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பு தேவனாய கர்த்தர் மோசேனிடத்திலே, உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் இப்பொழுது உன்னை பார்க்கும்படியாக அவர் வந்து கொண்டிருக்கிறார், அவன் நன்றாக பேசுகிறவன் அல்லவா, எனவே நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆரோனுடைய வாயிலே போடு, அப்பொழுது நான் உன் மூலமாகவும் அவன் மூலமாகவும் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை நான் பிற்பாடு உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்லி இங்கே தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே கூறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே தேவன் சொன்னதான அந்த வார்த்தையை மோசே அவர் நம்பினார். இந்த மோசே நம்பி எல்லா விதமான அந்த வார்த்தைகளை, தேவன் தனக்கு சொன்னதான வார்த்தைகளை தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனிடத்திலே அவர் கூறினார். அந்த ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே, அந்த தேசத்திலே இருந்ததான அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே அவர் கூறி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த தேசத்தை விட்டு பலத்த கையோடு கூட்டி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே தேவன் சொன்னதான அந்த வார்த்தையை இங்கே மோசே அவர் நம்பி விசுவாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாமும் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனை நாம் நம்ப வேண்டும். நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததான இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி அவரை விசுவாசிக்க வேண்டும். இங்கே எப்படி மோசே தேவனை நம்பி விசுவாசித்தாரோ, அதே போல் நம்மை உண்டாக்கினதான தேவனை நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். அதே போல் இந்த மோசே கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வளர ஆரம்பித்தார். அவர் எப்படி வளர்ந்தார் என்றால், ஒரு தலைவனாக அவர் வளர்ந்தார், சாந்த குணம் உள்ளவராய் அவர் வளர்ந்தார், உண்மை உள்ளவனாய் அவர் வளர்ந்தார். அவர் இப்படி வளர்வதற்கு காரணம் அவர் தேவனை நம்பி அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. அவர் தேவனை நம்பி அவர் விசுவாசித்தார். இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான, இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு ஜனங்களே, இரட்சணேசனே வீரர்களே, இதர மக்கள்களே, நாம் இந்த உலக காரியங்களிலே நாம் அதிகமாக நாம் வளர்ந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலக காரியங்களிலே அதிகமாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். தேவன் நம்மை இந்த உலக ஆசீர்வாதங்களால் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா? நம்மை சார்ந்ததான விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா? நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கிற ஒவ்வொரு நபர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் புதிதாய் பிறந்த குழந்தையை போல நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக வசனம் கூறுகிறது, திருவசனமாகிய அவருடைய வார்த்தையிலே நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை எப்படி இருக்கிறதோ அதே போல விசுவாசிகளாகிய நாம் அந்த குழந்தையை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் அவருடைய வார்த்தையாகிய அந்த திருவசனத்தின் மீது நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். எபேசியர் 4:11 சொல்லுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் என்று இந்த எபேசியர் 4:11 சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் எப்பொழுது பூரண புருஷனாக மாறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அது அர்த்தப்படுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த நாள் வரையிலும் நாம் வளர முடியாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் நம்மிலே தடையாக இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட வேண்டும். ஒருவேளை நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை நாம் தொடர்ந்து செய்து வருகிற அந்த அசுத்தங்களை நம்மால் விட முடியவில்லை என்று சொன்னால் நாம் தேவனிடத்திலே இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, அப்பா இயேசுவே, நான் உமக்குள்ளாக வளர வேண்டும். தேவனே, நான் உமக்குள்ளாக வளர வேண்டும்.
எனவே உமக்குள்ளாக வளர முடியாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் என்னிலே தடையாக இருக்கிறதோ எல்லா தடைகளை நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி நாம் இயேசுவினிடத்திலே, நம்மை உண்டாக்கினதான தேவனிடத்திலே கேட்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் இருக்க வேண்டும். இந்த மனமாற்றம் எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் நம்முடைய புத்தி தெளிய வேண்டும். அடுத்தபடியாக, நான் ஒரு பாவி என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் முழுவதுமாக அறிக்கையிட வேண்டும். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக அன்பு இருக்க வேண்டும். ஒரு ஒருமனப்பாடு இருக்கும்போது அந்த அன்பு வெளிப்படுகிறது. அடுத்தபடியாக, மற்றவர்களை நாம் மன்னிக்கும் போது அன்பு வெளிப்படுகிறது. மூன்றாவதாக, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து சகேவை நோக்கி பார்த்தபடியால் இந்த சகேயு இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்தார். இங்கே மோசே தேவன் சொன்னதான அந்த வார்த்தையை நம்பி அவர் விசுவாசித்தபடியால் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வளர ஆரம்பித்தார். எனவே நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த கனெக்டிங் கம்யூனிட்டி மூலமாக நடைபெறுகிற இந்த பரிசுத்த ஆராதனையை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே பாடலின் மூலமாக, ஜெபங்களின் மூலமாக, சாட்சிகளின் மூலமாக, விசுவாச பிரமாணத்தின் மூலமாக, தேவ செய்தியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த காணொளியை பார்த்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இதை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களை, அப்பா, பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நீர் தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவதாக, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, எங்களுடைய வாழ்க்கையில அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, உம்மை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர், இந்த 3 காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாங்கள் உமக்குள்ளாக வளர முடியும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. இந்த 3 காரியங்களின்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழ்வதற்கு என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளாக நாங்கள் வளர முடியாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் எங்களிலே தடையாக இருக்கிறதோ எல்லா விதமான தடை கருக்களை, எல்லா விதமான பாவ காரியங்களை, எல்லா விதமான அசுத்தங்களை, எல்லா விதமான இச்சைகளை ஆண்டவர் எங்களுடைய எண்ணங்களை விட்டு, சிந்தனைகளை விட்டு, எங்களுடைய சரீரத்தை விட்டு ஆண்டவர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன். அப்பா கர்த்தாவே, நீர் ஜீவாதிபதி. ஆண்டவரே அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே நீர் ஏற்றுக்கொள்வீரா கர்த்தாவே. அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களை, அப்பா, இந்த பாடல்கள், இந்த சாட்சிகள், செய்திகள் தொடப்படட்டும். அப்பா, ஒரு விஷயம் கூட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இவை யாவையும் கர்த்தராகிய மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலே நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.